அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. இந்தியா இஸ்ரேல் கிட்ட இருந்து வாங்கக்கூடிய மிசைல் நம்ம இந்தியன் நேவிக்கு புதிய பலத்தை கொடுக்க போகுது. கிரீன்லாந்து மேலே போர் தொடுக்க மாட்டேன், ஐரோப்பிய நாடுகள் மேலே வரி விதிக்க மாட்டேன்னு ட்ரம்ப் பேசினார்ல, ஆனால் ஈரான் மேலே போர் தொடுக்க மாட்டேன்னு எந்த இடத்துலையும் வெளிப்படையாக அவர் சொல்லவே இல்லை. தொடர்ந்து ஈரானில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு அமெரிக்கா எதிர்ப்பை மட்டும்தான் வெளிப்படுத்துது. கையோட ஈரானை கோபப்படுத்தக்கூடிய விதமாக யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் கேரியர் ஸ்ட்ரைக் குரூப்பை மத்திய கிழக்கு நோக்கி அனுப்பி வச்சுட்டாங்க. இப்போ என்னடானா அர்மடா ஃப்ளீட்டையும் அனுப்பி வச்சிருக்கு. இது என்ன அர்மடா ஃப்ளீட் அப்படின்னா, அமெரிக்கா ஈரானுடனான போருக்கு தயாராகிறாங்களா? நம்ம இந்திய இராணுவம் 10 இராணுவ வீரர்களை இழந்த ஒரு சோக நிகழ்வு எப்படி நடந்தது இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். முதலில் இஸ்ரேலோட ரஃபேல் நிறுவனத்துக்கிட்ட இருந்து ஐஸ் பிரேக்கர் க்ரூஸ் மிசைல்ஸை வாங்குறதுக்கு நம்ம இந்தியன் நேவிக்கு ஒப்புதல் கொடுக்கப்பட்டிருக்கு. பாகிஸ்தான், சீனா மாதிரியான நாடுகள் நம்ம இந்தியாவை தாக்குனாங்கன்னா அதை எதிர்கொள்வதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையுமே நம்ம இந்தியா எப்போ எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. உள்நாட்டு உற்பத்திக்கு நம்ம இந்தியா முக்கியத்துவம் கொடுத்தாலும் கூட நாட்டோட பாதுகாப்புக்கு தேவையான சில முக்கியமான போர் விமானங்கள் மற்றும் ஆயுதங்களை நம்ம வெளிநாட்டுக்கிட்ட இருந்து தானே வாங்கிக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் தான் ஐஸ் பிரேக்கர் க்ரூஸ் மிசைல்களை நம்ம இந்தியா வாங்க போகுது. ஐஸ் பிரேக்கர் ஷிப்பு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். கடல்களில் இருக்கக்கூடிய பனிப்பாறைகளை உடைக்கிறதுக்கு பயன்படக்கூடிய கப்பல்கள். க்ரூஸ் மிசைல்ஸும் தெரியும். அது என்ன ஐஸ் பிரேக்கர் க்ரூஸ் மிசைல்ஸ்? இஸ்ரேல் உருவாக்கி இருக்கிற ஒரு வகையான லாங் ரேஞ்ச் க்ரூஸ் மிசைல்ஸ். கடலாக இருந்தாலும் சரி, நிலமாக இருந்தாலும் சரி, டார்கெட்களை துல்லியமாக தாக்கி அழிக்கக்கூடியது. இதில் சில வெர்ஷன்ஸ் விமானமாக இருந்தாலும், ஹெலிகாப்டர், அப்புறம் கடற்படை கப்பல், நிலத்தில் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய வெஹிக்கிள், இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ல இருந்து கூட லான்ச் பண்ண முடியும். இந்த மிசைல் 4 மீட்டர் நீளம் கொண்டது, 400 கிலோ எடைக்கும் குறைவானது, 114 கிலோகிராம் வெடிப்பொருட்களை சுமந்து செல்லக்கூடியது, 300 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் சென்று தாக்கக்கூடியது. ஏஐ தொழில்நுட்பத்தில் இயங்கக்கூடிய இது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். தேவை அப்படின்னா வீரர்களையும் அதனுடைய பாதை, வேகம் அனைத்தையுமே மாற்றி அமைச்சுக்க முடியும். மிக குறைந்த உயரத்தில் பறக்கக்கூடிய இந்த ஏவுகணை வெரி லோ அப்சர்வபிள் டெக்னாலஜியை கொண்டது. இதன் மூலமாக அதிநவீன வான் பாதுகாப்பு அமைப்புகளை கூட ரொம்ப எளிமையாக ஏமாற்றி அந்த குறித்த டார்கெட்டை சரியாக தாக்கக்கூடிய திறன் கொண்டது. அதுபோக எலக்ட்ரோ ஆப்டிக்கல் சீக்கர், ஏஐ டார்கெட் ரெகக்னிஷன் மூலமாக சரியான இலக்குகளை மட்டும் துல்லியமாக தாக்கும். ஜிபிஎஸ் இல்லாமலேயே இயங்கும் அப்படிங்கிறது இதனுடைய முக்கியமான சிறப்பம்சம். ஆல் வெதர் கண்டிஷன்ஸ்லும் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூழல்களில் கூட சிறப்பாக செயல்படக்கூடியது. நம்ம இந்தியா மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் இந்த வகை ஏவுகணைகளை பாரத் டைனமிக்ஸ் நிறுவனம் இருக்காங்க இல்லையா, அதன் மூலமாக இந்தியாவிலேயே தயாரிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் தெரிவிச்சிருக்காங்க. இதுக்காக இஸ்ரேலுடைய அந்த ரஃபேல் நிறுவனத்தோடு டீலும் போட தயாராக இருக்காங்க. ஏற்கனவே நம்ம அமெரிக்கா கிட்ட இருந்து 24 MH-60 ஆர் ரோமியோ ஷீஹாக் ஹெலிகாப்டர்ஸை வாங்கின போதே அந்த ஒப்பந்தத்தில் ஏவுகணைகளுக்கும் ஒரு டீல் இருந்துச்சு. அதாவது AGM-114 ஹெல்ஃபயர் ஏவுகணைகள், அது போக MK-54 இலகுரக டார்பிடோஸை வாங்குறதுக்கும் நம்ம இந்தியன் நேவி முடிவு பண்ணியிருந்தாங்க. லாங் ரேஞ்சில் வரக்கூடிய கப்பல்களை எதிர்த்து தாக்குறதுக்காக அமெரிக்க கடற்படை இப்போ பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற ஹான்ஸ்பர்க் நேவல் ஸ்ட்ரைக் ஏவுகணையை வாங்குறதுக்கு கூட திட்டமிட்டாங்க. ஆனால் அதனுடைய எடை பார்த்திங்கன்னா 407 கிலோகிராம் அப்படிங்கிறதுனால அதை வாங்குறதுக்கு நமக்கு அவ்வளவா விருப்பம் இல்லை. ஏன்னா நம்ம குறைஞ்ச எடை இருக்கக்கூடிய மிசைல்ஸை தான் தேடிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் இப்போது நம்ம இந்தியன் நேவி இஸ்ரேலோட ஐஸ் பிரேக்கர் ஏவுகணைகளை தேர்வு பண்ணியிருக்காங்க. இதை நம்ம மறைந்திருந்து தாக்கக்கூடிய திறன் கொண்ட MH-60 ஆர் ஹெலிகாப்டரில் கூட இதை பயன்படுத்த முடியும். 300 கிலோமீட்டர் தூரம் செல்லக்கூடிய அந்த ஐஸ் பிரேக்கர் க்ரூஸ் ஏவுகணையை அதில் பொருத்தி பயன்படுத்தும் போது நம்ம இந்தியன் நேவிக்கு ஒரு புதிய பலமே கிடைக்க போகுது. அடுத்ததாக ட்ரம்ப் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிவிப்பு. நாங்கள் பாரசீக வளைகுடாவை நோக்கி எங்களோட அர்மடா போர்க்கப்பல் படையை அனுப்பி வச்சிருக்கோம். இது சீக்கிரமாகவே அந்த இடத்த போய் சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சுவிட்சர்லாந்தில் டாவோஸ் நகரில் நடந்த அந்த உலக பொருளாதார மன்ற கூட்டத்தை முடிச்சுக்கிட்டு திரும்பும்போது இப்படி ஒரு தகவலை வெளியிட்டு வந்திருக்காரு. அமெரிக்க ஊடகங்கள் இதை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தென்சீன கடலில் ஏற்கனவே பயிற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்த USS ஆப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கி போர்க்கப்பல், அதுபோக அதனுடைய அந்த போர்க்கப்பல் சார்ந்த குழுக்கள் எல்லாமே உடனடியாக மத்திய கிழக்கு நோக்கி புறப்படுறதுக்கு ஏற்கனவே உத்தரவிடப்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் இப்போ அர்மடா போர்க்கப்பல் குழுவும் அங்கே போகுது. இதை பற்றி ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா,
நாங்கள் ஈரானை கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கிறோம், நாங்கள் எதுக்கும் தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிறத காட்டுறதுக்காகத்தான் ஒரு பெரிய போர்க்கப்பல் படையை, அதாவது அந்த அர்மடாவை நாங்கள் அந்த பாரசீக வளைகுடா பக்கத்துக்கு அனுப்பி வச்சிருக்கோம். எதையும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் எங்களோட விருப்பம். ஆனாலும் ஈரானுடைய நடவடிக்கைகளை நாங்கள் ரொம்ப நெருக்கமாக கண்காணிப்போம், என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு வார்னிங்கை கொடுத்துருக்காரு. சரி, இந்த அர்மடா அப்படிங்கிறது ஒரு பெரிய போர்க்கப்பல் படை, அமெரிக்கன் நேவியில் இருக்கிறது. ஒரே நேரத்தில் பல நேவி வார்ஷிப்ஸ் வந்து ஒன்றாக சேர்ந்து அது கூடவே போகும். இதைத்தான் வந்து கேரியர் ஸ்ட்ரைக் குரூப், சிஎஸ்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்க்ராஃப்ட் கேரியர் வரும், அதுக்கப்புறமா கேரியர் ஏர்விங், அதாவது 60லேருந்து ஒரு 70 விமானங்கள் அதில் இருக்கும். அதுக்கப்புறம் 2லிருந்து 3 டெஸ்ட்ராயர் போர்க்கப்பல்கள், சில நேரம் க்ரூசர்ஸும் அதில் இருக்கும். ஒரு சப்மரைனும் இதோட சேர்ந்துக்கும். எரிபொருள் சப்ளைக்காக சில சப்போர்ட்டிங் ஷிப்ஸும் வந்து இதுக்காக போகும். இதுதான் அர்மடா போர்க்கப்பல் குழு அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தத்தில் இது வந்து யூஎஸோட பவரை, அவங்களுடைய ஏர் கேப்பபிலிட்டியை ஷோகேஸ் பண்ணுறதுக்காகத்தான் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மெயின் பேக்கேஜ் அப்படின்னே சொல்லலாம். சண்டை அப்படின்னா இந்த படை உடனடியாக களத்தில் இறங்கும். இதைத்தான் ஈரான் நோக்கி இப்போது அமெரிக்கா அனுப்பி வச்சிருக்க. அமெரிக்கா ஈரான் பதற்றம் வந்து ரொம்ப தீவிரமடைந்திருக்கக்கூடிய நிலையில் அமெரிக்காவுடைய அந்த யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் குழு மத்திய கிழக்கு பகுதிக்கு ஏற்கனவே அனுப்பப்பட்டுருச்சு. இதை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் ஈரானை வந்து இப்போ நெருங்கிக்கிட்டு இருக்கு. மலாக்கா நீர்சந்தி வழியாக அரேபிய கடலை நோக்கி போன அந்த போர்க்கப்பலுக்கு பக்கத்தில் ஈரானோட சரக்கு கப்பல் வந்து அர்பின் அப்படிங்கிற ஒரு சரக்கு கப்பல் வந்து போய்கிட்டு இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் படைக்குழு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கண்ணாம்பூச்சி விளையாட்டே விளையாண்டுருக்காங்க அந்த கடல் பகுதியில். அதாவது அமெரிக்க போர்க்கப்பல் என்ன பண்ணியிருந்திருக்காங்கன்னா அந்த ஏஐஎஸ், அதாவது ஆட்டோமேட்டிக் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம், அந்த சிக்னலை வந்து டக்குன்னு நிறுத்திட்டாங்களாம். எதுக்காக இப்படி நிறுத்தினாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விவாதத்தையே தற்போது எழுப்பி இருக்கு. அதாவது அந்த ஈரான் கப்பல் தங்களை வந்து கண்காணிக்கிறத வந்து தவிர்க்கிறதுக்காகவும், இவங்க வந்து தயார் நிலையில் இருக்கிறதையும், அந்த ஆபத்தான பகுதிகளுக்கு போகும்போது இந்த மாதிரியான இராணுவ நடைமுறையை வந்து அவங்க செய்வாங்க அப்படின்னாலும் கூட, ஈரான் கப்பல் பக்கத்தில் வருதுன்னு தெரிஞ்சதுமே தங்களுடைய ட்ராக்கிங் சிஸ்டத்தை வந்து உடனடியாக இவங்க நிறுத்தி வச்சுட்டாங்க. இது வந்து ஈரானையே வந்து கோபப்படுத்தி இருக்கு. இது எதுக்காக இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. ஈரான் மீது அமெரிக்கா எப்போது வேண்டுமானாலும் தாக்குதல் நடத்தலாம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நிலையில் அமெரிக்காவுடைய இந்த கப்பல்கள் அனுப்பக்கூடிய நடவடிக்கை அப்படிங்கிறது இன்னுமே பதற்றத்தை அங்கு ஏற்படுத்தி இருக்கு. அடுத்ததா ஜம்மு காஷ்மீரில் நடந்த ஒரு சோக நிகழ்வு. 200 அடி பள்ளத்தாக்கில் குண்டு துளைக்காத இராணுவ வாகனம் கவிழ்ந்ததில் அதில் பயணித்து கொண்டிருந்த 10 இராணுவ வீரர்கள் பலியாகியிருக்காங்க. அதில் காயமடைந்த 7 இராணுவ வீரர்கள் மருத்துவமனையில் தற்போது அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு தீவிர சிகிச்சை கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஜம்மு காஷ்மீரோட தோடா மாவட்டத்தோட பதர்வா பகுதியில் நேற்று குண்டு துளைக்காத அந்த இராணுவ வாகனம் போயிட்டு இருந்திருக்கு. அதில் மொத்தமாக 17 இராணுவ வீரர்கள் இருந்திருக்காங்க. இவங்க ஒரு இராணுவ ஆப்ரேஷனுக்காக போயிட்டு இருந்திருக்காங்க. அந்த வாகனம் பார்த்தீங்கன்னா பதர்வா சாம்பா ரோட்டில் வந்து கன்னி டாப் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் போயிட்டு இருந்திருக்கு. அப்போது திடீர்னு டிரைவரோட கட்டுப்பாட்டை இழந்த அந்த வாகனம் 200 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாச்சு. இதனால் இராணுவ வாகனத்தில் பயணித்த வீரர்கள் அனைவருமே படுகாயமடைந்து உயிருக்கு போராடினாங்க. இது பற்றி தகவல் அறிஞ்சதுமே இராணுவம் மற்றும் ஜம்மு காஷ்மீருடைய காவல்துறை இணைந்து மீட்பு பணியை போய் தொடங்கினாங்க. அப்போது இராணுவ வீரர்கள் 4 பேர் பலியாகி இருந்தாங்க, 13 பேர் படுகாயம் அடைஞ்சிருந்தாங்க. படுகாயம் அடைந்தவங்களை உடனடியாக மீட்டு மருத்துவமனையில் சேர்த்த போது 6 பேர் பலியாகிட்டாங்க. இதனால் 10ஆக பலி எண்ணிக்கை உயர்ந்திருக்கு. 7 பேருக்கு தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வீரர்கள் சிலர் அதில் ஆபத்தான நிலையில் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இதனால் அந்த வீரர்கள் உத்தம்பூர் இராணுவ மருத்துவமனைக்கு விமானம் மூலமாக அப்போதே வந்து கொண்டு செல்லப்பட்டுட்டாங்க. தற்போது அவங்களுக்கு அங்கு தீவிர சிகிச்சை கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இறந்து போன வீரர்களுக்கு இராணுவ மரியாதையோடு அவங்களுக்கு கடைசி மரியாதை செலுத்தப்பட்டிருக்கு. இது பற்றியெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. Subscribe to One India and never miss an update.